அக்கா, இந்த லைஃப்பில் பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? பாசம் தான்ப்பா முக்கியம். பணம் செகண்டரி தான். ஏன்னா பணத்தை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பாசம் இருந்தால் நமக்கு ஒரு ஹெல்ப்னா டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ நமக்கு வருவாங்க. அது கண்டிப்பாக பாசம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பணம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னக்கா நீங்கள் சொல்கிறீங்க? பணத்தை நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற கூப்பிட்டா யாராவது வரணும்ல, வரமாட்டாங்க கண்டிப்பாக. ஒரு 10 லட்சம் கடனா கூட நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பேன்? பிசினஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பியா? வேலை பண்ணி கொடுப்பியா? ஒன்ன நம்பி எப்படிடா கொடுக்கறது? அதே பாசத்துலனா கூட அவங்களே ஹெல்ப் பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. மனுஷனா பிறந்தா இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு? பணம் வந்து கண்டிப்பாக நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அது மாதிரிலாம் வரும். ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாமே பழகணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ட்ரூவாக பழகணும்னா கண்டிப்பாக பாசம் தான் ஜெயிக்கும். வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா, நம்மகிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். திருச்சியில் ஃபேமஸ் என்னக்கா சொல்லுவீங்க? மலைக்கோட்டை. வேறக்கா? நாங்கள் என்ன, எங்களுக்கு முக்கம்பு, நாங்கள் ஜெயபுரம் முக்கம்பு. திருச்சின்னு சொன்னால் நமக்கு தெரியறது அதானே பெஸ்ட். ரொம்ப நன்றி அண்ணா. லைஃபுக்கு தேவை பணமா பாசமா? ரெண்டும் தான் வேணும். பணமும் அவசியம், பாசமும் இருக்கணும். அதான் டெஃபினட்டாக. இப்போ வந்து நான் இப்போ பணம் தான் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாமே பணம் தான் சொல்கிறாங்க. பாசம் முக்கியம் இல்லையா? பணம்னாக்கா பணத்தை கட்டிட்டு அழுவ வேண்டியதாக லாஸ்ட்டாக அந்த பாசம்லாம் விலகி போயிடும் நம்மளை விட்டு. ரெண்டுமே ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ணணும். அது எப்படிண்ணா? எப்படின்னாக்கா பணம் கொஞ்சம் அதிகமாகவும் பாசத்தெல்லாம் மறக்கக்கூடாது. பழசை கொஞ்சம் நம்ம கடந்து அந்த பாதையை பார்க்கணும். அந்த பாசத்தையும் அப்படியே ஒருங்கிணைச்சிக்கணும். அவங்கள்ட்ட அப்பப்போ டச்சில் இருக்கணும். அப்போ தான் அந்த பாசம் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ பணத்தை மட்டும் சம்பாரித்து வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பாசம், அந்த நண்பர்கள் எல்லாம் நம்மளோட இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்று. சில பேர் பாசம் முக்கியங்கிறாங்க, சில பேர் பணம் முக்கியங்கிறாங்க. எது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியம்? நான் தான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ரெண்டுமே முக்கியம். பணமும் தேவை, பாசமும் தேவை. அந்த பணத்தையும் தேடி போகிறப்போ பாசத்தையும் கூட கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டும் முக்கியம். பணத்தை மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண வைக்காது. திருச்சியில் என்ன ஃபேமஸ்னா? எனக்கு இங்கே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் பிடிக்கும். காவேரி ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எங்கள் மாவட்டம். முன்னாடி இங்கே அரியலூர் மாவட்டம். நான் அரியலூர் மாவட்டம் இதில் திருச்சியில் தான் ஒருங்கிணைஞ்ச மாவட்டமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு தனியாக பிரித்தாச்சு. அதனால் திருச்சி நான் எப்பவும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட், வருவேன் போவேன். உலகத்தில் 7 வருஷம் நட்பு இருந்தால் அது பெரியான்னு சொல்லுவாங்க. உண்மையாக பெரியா? உண்மைதான். எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நாங்களே அதுக்கு தான் உதாரணம். நமக்குள் இருந்ததே இல்லை வெளி ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா இவ்வளோ நாளும் ஸ்கூல் டேஸ்லேருந்து இதோட சேர்த்து 8வது வருஷம் வரப்போகுது. 8வது வருஷம் வரும். ஆமாம். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து நிறையா சண்டைலாம் வரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு யார் போய் பேசுவீங்க? நாங்கள் எல்லாம் யார் வராங்கலாம் இல்லை, ரெண்டு இறங்கி போய் சென்று பேசிடுவோம், அவ்வளோதான். யார் ரொம்ப கோவப்படுவீங்க இதில்? 2 பேருமே இல்லை, இவதான் நான் தான். எதனால் கோவப்படுறீங்க? ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அது தப்பான விஷயம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி போக மாட்டோம். நாங்கள் தப்பு பண்ணுறவங்க இல்லை, தப்பு தட்டி கேட்குறோம். உங்கள் நட்பு உடையிற டைம்லாம் வரும்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து யாரை நம்புவீங்க? ஆப்போசிட் சொல்கிறோம் நம்புவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புவீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்புவோம், யாரையும் நம்ப மாட்டோம். இப்போ வந்து அங்கே பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்? எங்களை மாதிரி இருந்தால் போதும். அதாவது பொய் சொல்லாம ஃப்ராங்காக இருக்கணும் அவங்க கிட்ட. உண்மையாக இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு அவ்வளோதான். நம்ம பொய் சொன்னாலும் மாட்டிப்போம் அவங்க கிட்ட, அது வேற விஷயம். அதை கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக அவங்க எப்படி பொய் சொல்கிறாங்கிறத. இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் போய் தானே. பாசம் முக்கியமா பணம் முக்கியம்? பாசம் தானா? எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பாசம் இருந்தால் தான்
எதாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் நமக்கு பணம் இல்லைனாலும் பாசம் மூலியமாக அவங்க ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏதோ ஒரு பாசமாக ஒரு வேர்ட் பேசினாங்கன்னா போதும், ஐயோ நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. இந்த லைஃப்பில் வந்து பணத்தை நோக்கி தான் எல்லாம் ஓடுறோம். யாருமே பாசத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உடஞ்சி நிற்கும் போது அந்த பாசத்துக்காக நம்ம ஏங்குறோம். அவங்களுக்குலாம் என்ன சொல்லலாம்னு ஆசைப்பட்றீங்க? நீங்கள் வந்து பணத்தை நம்பி ஓடுறீங்க. இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரப்போ நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா பணம் வந்து நிற்க போகிறது இல்லை, பாசம் தான் வந்து நிற்க போகுது. அதனால் பாசத்தை நம்புறது தான் அன்பு தான் எப்பவுமே. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு, அதுக்குள்ளே எவ்வளோ அன்பாகவும் அக்கறையாகவும் வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு போகிறது தானே சந்தோஷம். பாசம் அதான் பணமும் முக்கியம், பாசமும் முக்கியம். எது ரொம்ப அவசியம்? பாசம்தான். பாசம் தான். எதனாலம்மா அப்படி சொல்கிறீங்க? பணம் முக்கியம் இல்லையா? அப்படின்னா பணங்கிறது இருக்கட்டும், பாசம் தான் நமக்கு நல்லது. இப்போ பணத்தினாலும் சரி பாசத்தினாலையும் நிறைய இழந்திருப்பீங்கள்ல, ரெண்டுலேயும் அதிகமாக நம்ம இழந்திருப்போம். இதை எதில் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பாதிப்பை உண்டாக்குது? பாசம்தான். பாசம் தான். எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் பாசம் மாதிரி நடந்தாங்க. கூடுச்சுன்னா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சிச்சுன்னா பாசமும் குறையும். அதுக்கப்புறம் யாருமே பேசுறது இல்லை. அதை வச்சு சொல்கிறேன். இந்த பணம் இல்லாமல் நம்ம கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாமல் அப்படி போனவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு ஆசைப்பட்றீங்க? வாழ்க்கையில் பணம் முக்கியத்தை விட பாசம்தான் முக்கியம். கடைசி வரை பாசம்தான் வரும். ஆமாம். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? சொல்லுங்க, இந்த உலகத்தில் பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? என்றைக்குமே பாசம்தான் வெல்லும். நம்ம வந்து என்றைக்கு வேணாலும், இன்றைக்கி நம்மளை அம்மா வந்து ஒருத்தவங்க பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பாசமாக வளர்க்குறனால தான். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அம்மா போட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாசம்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அதே அவங்க அப்படி போட்டு போயிருந்தாங்கன்னாலும் ஐயோ நமக்கு அப்படி ஒரு பாசம் கிடைக்கலேன்னு ஏங்குற காலம் வரைக்கும் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பாடு கொடுக்கலாம், ஆனால் பாசமாக ஒரு நேரம் தண்ணி கொடுக்குற ஒரு அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் இருக்கும். அந்த அன்பு பாசத்தினால நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் அமைச்சராகவே இருக்கலாம், ஒரு கலெக்டராகவே இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு போனால் ஒரு அம்மாவாவோ ஒரு அக்காவாவோ ட்ரீட் பண்ற அழகா மரியாதையா அன்பா அக்கான்னு சொல்லி கேளு, அப்போ தரேன். அக்காவாவோ ஒரு அந்த ரோலில் நான் இறங்கி நின்னா மட்டும்தான், அந்த பாசத்தால் இருந்தால் மட்டும்தான் நான் கலெக்டரு, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதே என்னோட கணவர்கிட்ட போய் நான் இறங்கி நின்று உங்களுக்கு என்னங்க வேணும், உங்களுக்கு டயர்டாக இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கணும். இதே தம்பி வராங்களா, தம்பி ஒய்ஃப் வராங்களா, அவங்கள போய் நான் கவனிக்கணும். அதாவது கவனிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு பாசத்தை தான். ஒரு நேரம் நம்மளுடைய ஒரு சின்ன அன்பு காமிச்சோம்னா நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அந்த நினைவுகளானது நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். மாட்டுக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் கூட இப்போ இருக்கிற வயசு பசங்களுக்கு கிடையாது. அது இல்லாமல் சக மனிதர்களும் யாரும் மதிக்கிறதும் கிடையாது. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அன்பு கிடைக்காது எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பணம் தான் முக்கியம். ஆமாம், அந்த நான் தான் ஒரு ஆணவம் இருக்கிறனால அந்த அன்பும் நம்மளால தொலைக்கப்படுது. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்றைக்குமே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஹியூமன், அந்த சோல் என்றைக்குமே ஒரு ஆத்மா தான். நம்ம வெளியில் இறந்துட்டோன்னா ₹1 நெத்தியில் ₹1 காயின் மட்டும்தான் வைப்பாங்க. ஆத்மா வந்து சுற்றும். அந்த ஆத்மா சுற்றும் போது அந்த காசு பணத்தை நினச்சி சுற்றாது. நம்மளோட அண்ணா இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் நம்மளை சுற்றும். அதனால் நம்ம என்றைக்குமே வந்து அன்பு என்னைக்காவது ஒரு இடத்துல விதைச்சிட்டோம் அப்படின்னா அது ஆலமரமாக விருட்சமாக நமக்கு வந்து நிறைய காய்கறி கொடுக்கும். அது நிறைய குருவிகள் வந்து நிற்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இருக்க முடியும். அதனால் நம்ம எந்த இடத்துலையுமே யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் நம்மளை மாதிரி நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த எப்படி சொல்கிறது, இந்த உலகமே நமக்கு சொந்தம்தான். அன்பு தான் ஜெயிக்கும். ரொம்ப நன்றி. இந்த உலகத்தில் பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? பாசம்தான் முக்கியம். பாசம் இருந்தால் கிசானவங்கலேருந்து எல்லாத்தையும் பாசத்தால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்.
காசு இருந்தால் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லலாம், ஆனால் அது பெருமைக்கு தான் காசுன்னு தான் வாங்கலாம். அது வந்து சாத்தியமாகாது. பணங்கிறது ஆடம்பரத்துக்கு மட்டும்தான், லைஃபுக்கு அது இல்லை. எதனால் அப்படி வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க பாட்டிமா? உண்மையிலுமே இந்த மாதிரி இப்போ என் பேத்திக்கு ஒரு சின்ன சுடிதார் விலை ரொம்ப இல்லை, வெறும் 99 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன். இதை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க கம்மியான விலை இதெல்லாம் பார்த்தாலே போதும் விழுந்துருவாளுங்க. This is too much. தான் டாப் எடுத்துருவாங்க, ஒரு சந்தோஷம். இது வந்து நான் அன்பால் எடுத்துகிட்டு போகிறேன், அவளும் அதை ஒரு அன்பால் அம்மாச்சி வந்து இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சந்தோஷப்படுவான். புரியுதுங்களா? இதே நான் அவள் கையில் இந்த 2000 காசு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 2000 காசு அவளுக்கு மதிப்பு தெரியும், ஆனால் அதை வந்து அவள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறா? உண்மைங்களா? ஆச்சி வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க, அது எல்லார்ட்டையும் போட்டு காமிச்சு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு சந்தோஷம் தானே. அப்போ இது வந்து உங்களுக்கு பாசம் தான் முக்கியம். இப்போ வந்து எல்லாருமே அந்த எப்படின்னா அந்த பணத்து பின்னாடி தான் நம்ம வர்றாங்க. இப்போ பாசம் வந்து யாருமே வந்து பணம் தானே மதிக்கிறாங்க. பணம் தான் மதிக்கிறாங்க, ஆனால் அந்த பணத்தால் நிறைய விளைவுகள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய விளைவுகள் இருக்குது. அந்த பணம் வந்து நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுது. அதனால் நம்ம நல்லதை நோக்கி போகணுன்னா பாசத்தால் தான் போக முடியும். நல்லதுக்கு வந்து பாசத்தால் தான் போகலாம். அப்போனா பண தேவைக்கு அன்பு தான் முக்கியம். அன்பு தான், அன்பு தானே எல்லாமே. நீங்களே வெளியிலேருந்து கோவத்தில் வர்றீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கோவமாக பேச முடியாது. நீங்கள் நாங்கள் பேரப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, தங்கச்சி பசங்களாக இருந்தாலும் சரி, அன்பாக வாங்கப்பா அப்படின்னு ஒரு அன்பாக பாசமாக நாங்கள் கூப்பிட்டு எது பண்ணாலும் வரல. என்னடா வரையில கோவமாக வர அப்படின்னு நானும் கோவமாக பேசி ஒரு இதாக பேசணும். அப்போ நம்ம பாசத்தை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களும் பாசத்தோடு நம்மளை எதிர்பார்க்குது. பாசக்கார பாட்டியம்மாவுக்கு ரொம்ப நன்றி.